ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி அன்னைக்கு பைசன் மூவி போயிருந்தேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் வந்து மாரி செல்வராஜை கைது செய்யணுங்கிற வீடியோ வந்து இன்ஸ்டாவில் நான் பார்த்தேன். அதனால நம்ம படத்தை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோன்ட்டு பார்த்துட்டு வந்தேன். எனக்கு தீபாவளியோட கிஃப்ட்டு இந்த பைசன் மூவி தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சார் வந்து யாரையுமே மட்டப்படுத்தியோ உயர்த்தியோ பேசவே கிடையாது. ஈவனாக தான் பார்த்துருக்காரு. உண்மையாகவே நடந்துட்டு இருக்கிறத பற்றி தான் பேசியிருக்காரு. அதில் வந்து ஒரே ஒரு டாபிக், மெயினான டாபிக் என்னன்னா, கூட இருக்கிறவனே துரோகம் பண்ணுவாங்கிறது. இப்போ நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலுமே நம்ம கூட இருக்கிறவன் தான் நம்ம முதுகில் குத்துவான். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் அந்த மூவியுமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம துருவ் விக்ரம் சார் வந்து இவ்வளோ கஷ்டங்களையும் கடந்து ஒரு லட்சியத்தை நோக்கி அவர் ஓடுவார். அந்த இலக்கை கடைசியில் எண்டிங்கில் போய் அடைவார். அது எல்லாமே நம்ம வந்து பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. இது தப்பா, இது விதத்தில் தான் இருக்குது. இது தப்பா, இது தப்பு இல்லையா அப்படிங்கிறது. இதில் எந்த தப்புமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அவரை பற்றி குறைகள் சொல்கிறவங்க மூவியை பார்த்துட்டு வந்து நீங்கள் குறைகள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் விமர்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் எவ்வளவோ டேரக்டர்லாம் இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள போய் நீங்கள் இந்த அளவுக்கு கேட்குறீங்களா? இவரை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி இருக்குது? இன்னுமே இவர் ரொம்ப வளர்ச்சி அடையணும். இன்னும் தொடர்ந்து இவர்கள் பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமே